வணக்கம். நம்ம இந்த வீடியோல கலெக்ஷனுடைய சம் ஆப்பரேஷன்ஸ பார்க்கலாம். இப்ப என்கிட்ட கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் 2 வேரியபிள் இருக்கு. ஆட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஆட் ஒயிட்ன்னு சொல்லிட்டு ட்ரூன்னு இருக்கு. இப்போ நான் ஒரு கலர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ இதுல எனக்கு இந்த கலர்ஸ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? கலர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கலர்ஸ் லிஸ்ட் டாட் இது ஒரு லிஸ்ட். கலர்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஆல்னு கொடுத்துட்டு நான் கலர்ஸ் இப்படின்றது கொடுத்துடலாம். ஓகே, இப்படின்றது கொடுத்துடலாம். இப்போ இப்போ பிரிண்ட் பண்ணா என்ன வருது? கலர்ஸ் லிஸ்ட். எனக்கு அந்த கலரோடைய லிஸ்ட் ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதை நான் கண்டிஷனை பேஸ் பண்ணி எல்லோவையும் ஒயிட்டையும் ஆட் பண்ண அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இஃப் ஆட் எல்லோ. இஃப் ஆட் எல்லோன்னா கலர்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லோ அப்படின்னு கொடுப்பேன். இந்த ஆட் எல்லோன்றது ஒரு பூலியன். இது இங்க ஃபால்ஸா இருக்கிறதுனால இங்க ஆட் ஆகுது. இதுவே இந்த இடத்துல ஆட் ஒயிட். ஆட் ஒயிட் ஆயிடுச்சுன்னா கலர்ஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இங்க என்ன ஆகும்? ஆட் எல்லோ அப்படின்றது இங்க எனக்கு ஃபால்ஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த எல்லோன்றது ஆட் ஆகாது. ஆட் ஒயிட்ன்றது ட்ரூ. அப்போ எனக்கு இந்த ஒயிட் இப்போ எனக்கு ஆட் ஆகும். இதை லாஸ்ட்ல மறுபடியும் கலர் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒயிட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அதுதான் இந்த கலெக்ஷன் இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம இதை ஆட் பண்ணலாம். எப்படின்னா கலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ரெட், கிரீன், எல்லோன்றது கொடுத்துட்டேன். கமா போட்டுட்டு இஃப் ஆட் எல்லோ. இஃப் ஆட் எல்லோனா எல்லோ. இஃப் ஆட் ஒயிட். ஆட் ஒயிட்னா எனக்கு இங்க ஒயிட். சேம் அதே ஆப்ரேஷனை நான் இப்போ இங்க கலெக்ஷன் இஃப் பேஸ் பண்ணி நான் இங்க போட்டேன். இது கலெக்ஷன் இஃப். இன்னொன்னு கலெக்ஷன் ஃபார்னு ஒன்று இருக்கு. இப்போ கலர் லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல நான் எதுவுமே போடல. இப்போ இந்த கலர் லிஸ்ட்ல இப்போ இந்த கலர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் வேர் கலர் இன் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் கலர்னு கொடுத்து கமா கொடுத்தேன்னா எனக்கு கலர் லிஸ்ட்ல ஆட் ஆகும்.
பார்த்தீங்களா? இது வந்து இன்னொரு மெத்தடு. இது வந்து கலெக்ஷன் ஃபார். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடுறது. இது வந்து கலெக்ஷன் ஃபார். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இந்த கலர் லிஸ்ட்ல வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த கலர் லிஸ்ட்ல நான் வந்து இங்க இருக்கிற கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு 3 டாட் வச்சுட்டு கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கலர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம கலர் லிஸ்ட்னு போட்டு 3 டாட் கொடுத்து நம்ம என்ன வேரியபிள் இருந்து நம்மளுக்கு வந்து வேணுமோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அங்க இருந்து அங்க வேல்யூஸ் எல்லாமே இங்க வந்து இம்போர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ப்ரெட்ஸ். தேங்க்யூ.